بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. சொர்க்கத்தில் சேர்க்கும் 100 நற்செயல்களின் 40வது நோயாளியை நலம் விசாரிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மன் ஆத மரீதன், யார் நோயாளி நலம் விசாரிக்கின்றாரோ, அவ் ஸார அஹன் லஹு ஃபில்லாஹ், அல்லது அல்லாஹ்வுக்காக தனது சகோதரரை சந்திக்கின்றாரோ, நாதாஹு முனாஜி, அவரிடம் ஒரு அழைப்பாளர், அல்லாஹ் ஏற்படுத்தும் ஒரு மலக், ஒரு அழைப்பாளர், அவர் சொல்லுவார், அன் திபுத வத்தாப மம்ஷாக வதபவத மினல் ஜன்னதி மன்சிலன். அந்த அழைப்பாளர் சொல்லுவார், நீங்கள் நல்லது செய்து விட்டீர்கள், உங்களுடைய நடை, நீங்க எதற்காக நடந்து போனீர்களோ அந்த நடை நல்லதாக ஆகிவிட்டது, சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீட்டை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்று கூறுவார். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 2808வது செய்தியாக இதை பதிவு செய்கிறாங்க. சஹீஹுல் ஜாமியில 6387வது செய்தியாக இமாம் அல்பானி இதை சஹீஹ், ஆதாரப்பூர்வமானது என்று உறுதி செய்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல 2 நற்செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டுமே சந்திப்பதற்காக நடந்து போகக்கூடிய அல்ல அதற்காக எடுக்கிற ஒருவருடைய முயற்சி, அதற்கு அல்லாஹ்விடம் இருக்கிற கூலி. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நற்செயல்கள் 40வது இது, அதாவது நோயாளி நலம் விசாரிப்பது. 41 அல்லாஹ்வுக்காக ஒருவர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை சந்திப்பதற்கு போவார். அவர் நோயாளியா இருக்கிறாரா இல்லையாங்கிறது 2வது. நோயாளி நல விசாரிக்க சந்திப்பது 1. நோயாளியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுக்காக ஒருவர் தனது முஸ்லிமான ஒரு சகோதரரை பார்க்கலையே, எப்படி இருக்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்த்துட்டு வருவோம், பேசிவிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக போகிறது. இந்த 2 நற்செயலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரே ஹதீஸ்ல மன் ஆத மரீதன் அவ் ஸார அஹன் லஹு ஃபில்லாஹ் என்று சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் அதற்காக கிளம்பி போகிறார் என்று சொன்னால் அவருக்காக ஒரு மலக், ஒரு அழைப்பாளர் அவரை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருக்குமா? எப்படி? திபுத்த, நீங்க நல்லது செய்து விட்டீர்கள், சிறந்ததை செய்திருக்கிறீர்கள். வத்தாப மம்ஷாக், நீங்க தேடி போகிறீர்களே இந்த நடை, இதற்காக நடக்கின்ற நடை, இதுவும் ரொம்ப நல்லதாக ஆகிவிட்டது. வதபவத மினல் ஜன்னதி மன்சிலன், உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மன்சில், ஒரு வீடு உங்களுக்கு ஏற்பாடாகிவிட்டது, அதை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு தங்குமிடம் தயாராகிவிட்டது என்று அந்த மலக் சொல்லுவார். ஆக பொதுவா மனிதர்கள் நோயாளி நலம் விசாரிக்கிறதுல ஒரு அலட்சியத்தை கடைபிடிப்பாங்க. ரொம்ப நமக்கு ரத்த பந்தமா, ரொம்ப முக்கியமானவரா அல்லது சொந்தக்காரர் இப்படிப்பட்டவராக இருந்தால் மட்டும் அவரை நலம் விசாரிப்பதுன்னு ஒரு வகை, ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு சாரார் அதை கூட செய்ய மாட்டாங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே அந்த உறவை கூட அவங்க சேர்த்து வாழ்றது இல்லை, அதுல ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. இது ஒரு நல்ல முஸ்லிமுடைய பண்பு இல்லை. சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறவங்க நன்மையான காரியங்கள்ல முந்தணும், அவசரப்படணும், அதற்காக செய்ய பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா நோயாளி நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமை. நம்மால் முடிந்தால் ஒரு முஸ்லீம் நோயாளியாக இருந்தால் அவரை போய் நலம் விசாரிக்கணும், அவர் மீது நாம் வைத்திருக்கிற அக்கறை வெளிப்படுத்தணும், அவருக்காக துவா செய்யணும், அவருக்கு ஏதோ உதவிகள் தேவை அந்த உதவிகளை செய்யணும். இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அரிதா இருக்கிற ஒரு அமல்லா இது இருக்கு. பல நேரங்கள்ல நம்முடைய இந்த உலக வாழ்க்கையுடைய பரபரப்பு, நாம
தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் நம்முடைய நேரங்களை வீணடிக்கிறோம், மிக தேவையானதை செய்யாம விட்டுறோம். அப்போ இது ஒரு நல்ல பண்பு இல்லை. ஒருத்தர் நோயாளியை பொருட்படுத்தாம இருக்கிறது. அப்போ நோயாளி நலம் விசாரிப்பதற்காக நாம் நம்மால் முடிஞ்ச நற்செயலை அதை செய்யணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நம்ம ஆரம்பத்துல பார்த்த செய்தி, ஒரே நாள்ல பல நல்ல அமல்கள் அவங்க செய்யறாங்க. நோன்பு வச்சிருக்கிறாங்க, ஏழைக்கு தர்மம் செய்திருக்கிறாங்க, ஜனாசாவை பின்தொடர்ந்தும் இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு அமல் நோயாளி நலம் விசாரித்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாழின் இந்த எல்லா அமல்களும் 4 அமலும் ஒன்று சேர்ந்து விட்டதோ ஒரே நாள்ல, அவருக்கு நாளைக்கு மறுமையில் அவர் விரும்புகிற வாசல் வழியா சொர்க்கம் நுழைவார். அப்ப அவ்வளோ ஒரு சிறந்த நற்செயல நாம அதுக்காக நோயாளி நலம் விசாரிக்கணும், நீண்ட நேரம் அவங்கள்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்குது, நீண்ட நேரம் அவங்கள்ட்ட பேசுறது, இதுவும் மார்க்கத்துல தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதை செய்யக்கூடாது. நீண்ட நேரம் இருக்கிறது அல்லது அவங்களை அச்சுறுத்தும் விதமான விஷயங்களை பேசுறது. ஐயோ இப்படி ஆச்சா, இப்படித்தான் ஒருத்தருக்கு ஆச்சுங்க, அவரை பார்த்தா அடுத்த நாள் போறேன், அப்புறம் இப்படி திரும்பி போறோம், அடுத்த மெசேஜ் வருது மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்கிறவர், கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறவரை அவருடைய நிம்மதியை போக்கி விட்டுட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒருத்தர் அப்படி சொல்றாரு, ஒவ்வொருத்தர் எனக்கு மண்டை எனக்கு அப்படியே சூடா போச்சு, எனக்கு என்ன தெரியல, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நோயை கூட்டி விட்டுறக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளி நலம் விசாரிக்கும் போது நமக்கு சொன்ன ஒழுக்கம், லா பஸ் தொஹூரு இன்ஷா அல்லாஹ், பரவாயில்லை, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களை இது பரிசுத்தப்படுத்தும், இது உங்களுக்கு சுத்தமானதாக ஆக்கிடும். அப்படின்னா என்ன? அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துருவான். அப்போ ஒரு நோய்ங்கிறது நமக்கு பாவத்திற்கு பரிகாரமாகும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அவர் உண்மையிலே அல்லாஹ்விடம் நல்ல எண்ணத்தோடு அதில் இருந்தால், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைப்பவராக இருந்தால், அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்து தனக்கான ஷிஃபாவை அவர் எதிர்பார்ப்பவராக இருந்தால், அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பான். அப்போ இந்த ஆறுதலை அவருக்கு சொல்லணும். எவ்வளவு மோசமான நோயா இருந்தாலும் லா பஸ், பரவாயில்லை அப்படிதான் சொல்லணும். பரவாயில்லை, அதை பத்தி இது பண்ணிக்காதீங்க, அதை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃபாவுக்கு அல்லாவோட துவா செய்யுங்க, நாம் துவா செய்வோம், கரெக்டா மருந்துகளை சாப்பிடுங்க, அல்லாஹ் நாடினா நீங்க சீக்கிரம் இதை விட்டு வெளியேறிடுவீங்க, இந்த நிலைமை உங்களுக்கு அல்லாஹ் மாத்திடுவான், இது ஒரு நன்மையா உங்களுக்கு இருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னிச்சிருவான் அப்படின்னு அவர்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி நலம் விசாரிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள், அவங்களுடைய மனதிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அல்லது ஏதோ ஆலோசனை சொல்றேங்கிற பேர்ல அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்துற மாதிரி, இந்த டாக்டர்கிட்ட போகாது அந்த டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லி கடைசியில் தேவையில்லாம அங்க போய் அவங்களுக்கு இன்னும் செலவு அதிகமா இழுத்து விட்டு, இப்படி பலவிதமான குழப்பங்களை எல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா இப்படிப்பட்ட காரியத்துக்காக அவர் போகல. ஒரு நோயாளி நலம் விசாரிக்க இதுக்காக போறாங்க, இதை பார்த்தா மலக்குகள் நீங்க நல்ல காரியம் பண்ணீங்க, இவர் போனது அங்க போய் ஃபித்னா பண்றதுக்கு, நல்ல காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு மலக்கு சொல்ல போறாங்க? இல்ல, மலக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ முட்டாள், நீ போயிட்டு எதுக்கு நீ அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. சரியா? அப்போ அது தப்பு. நல்லதை செய்ய வேண்டும். நோயாளிக்கு உண்மையிலே அவர் வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு ஆறுதலா இருந்துச்சு, அவர் கொஞ்ச நேரம் இருந்தாரு, எங்களுக்காக துவா செய்தாரு அப்படின்னு நினைக்கிற மனங்களில தான் நம்ம நடந்து கொள்ளணும். இது யாரும் போகலாம், குடிகாரனை தவிர, ஹராமியை தவிர. ஒருவன் குடி போதையினால ஒருத்தர் நோயாளியான மட்டும் நலம் விசாரிக்க கூடாது. இது மார்க்கத்துல இதுக்கு ஒரு தடை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. எவன் குடிகாரனாக இருந்து குடி போதையில அவன் அதனால் நோயாளியா இருக்கானோ அவனை போய் நல்லா விசாரிக்கணும். அவன் நல்லபடி வரட்டா, அதுக்கு பிறகு நம்ம அவனுக்கு அறிவுரை சொல்லணும். ஆனா அவன் குடிப்போதையில இருந்து குடிகாரனா இருந்து அவன் அதுல அவன் ஊறி போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அந்த நேரத்துல நாம் அந்த நேரத்துல அவனை தவிர்ப்போம். அவனை விட்டு விலகி இருக்கணும். அவனுக்கு ஊக்கம் கொடுத்துடவும் கூடாது. ஆனால் மற்ற நேரத்துல அவனுக்கும் அறிவுரை சொல்ல வேண்டும். அதே இடத்துல ஒருவன் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனாலும் நோயாளியா இருக்கும்போது அவனுக்கு முடிந்தால் அவனுக்கு அறிவுரை சொல்லவோ, அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ, அவனுக்காக துவா செய்வோ நாம் போக வேண்டும். அடுத்தது 41வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக ஒருவரை சந்திப்பதையும் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க.
அவர் சொந்தமா இருக்கணும் அதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் யாரா இருக்கலாம். ஆனா ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவரை அல்லாஹ்வுக்காக சந்தித்து அவருடைய விஷயத்தை கேட்பது, அவருடைய தேவையை பார்ப்பது, அல்லது அவருடைய நிலைமைகளை தெரிந்து கொள்வது, இது ஒரு சிறந்த பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ்வுக்காகவே சந்திப்பது. வேற நோக்கங்கள் இருக்கிறார், உலக நோக்கங்கள் இருக்கிறார், ஆதாயம் பார்ப்பது இருக்கிறார், அல்ல ஒரு பதவிக்காக, அல்லது இந்த பணத்திற்காக, இந்த மாதிரி உலக ஆதாயங்களுக்காக இல்லாமல் உண்மையில் ஒருவரை அல்லாஹ்வுக்காக சந்திப்பது, அல்லாஹ்வுக்காக நேசிப்பதுன்னு அர்த்தம். ஒரு சகோதரரை, ஒரு முஸ்லிமானவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அவரிடம் இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நேசிப்பது, அவரிடம் இருக்கிற சுன்னாவுக்காக நேசிப்பது, தக்வாவுக்காக நேசிப்பது, அவரிடம் இருக்கிற ஈமானுக்காக நேசிப்பது, இதுக்காக சந்திக்கும் போது பிதத்வாதிகளை அப்படி சந்திக்க கூடாது. இந்த ஹதீஸுடைய ஷர்த் ஃபில்லான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காக சந்திப்பது அப்படின்னா சுன்னாவுக்காக சந்திப்பது, ஈமானுக்காக சந்திப்பது. அல்ல ஒருத்தன் குஃப்ருல் ஷிர்க்ல இருக்கும்போது அவனை அதுக்காக நேசிக்கிறதோ, அல்லது அவன் பிதத்வாதியா இருக்கும்போது அவன் பிதத்தை பத்தி பொருட்படுத்தாம அவனை சந்திச்சு அவனை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்களா அவர் ஒரு மோசமானவன அவரே சந்திச்சாரு அப்படிங்கிற மக்கள் மத்தியில அவருக்கு மேல ஒரு மதிப்பை ஏற்படுத்துவதோ கூடாது. பிதத்வாதிகள் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஆபத்தான மக்கள். சாதாரண மக்கள் வேறு, ஆனா பிரச்சாரம் செய்பவர்களை தான் இங்க நம்ம சொல்றோம். பிரச்சாரம் செய்து கொண்டு தன்னுடைய பிதத்தின் பக்கம் மக்களை அழைத்து மக்களை கூறு போடக்கூடிய, நாசப்படுத்தக்கூடிய, பல கூறுகளாக பல பிரிவினைகள்ல போய் மக்களை தள்ளக்கூடிய, வழிகேடான கொள்கைகளை எல்லாம் பரப்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை சந்திக்க கூடாது. அல்லாஹ்வை சந்திக்கணும் இல்லை. ஏன்னா அவங்களை புறக்கணிக்க வேண்டும். அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். அவர்களை சந்திப்பதன் மூலமா சேர்க்கப்பட வேண்டியவர். அவர்கள் தௌபா செய்கிற வரைக்கும், தங்களுடைய தவறான வழிகேடான கொள்கைகளை விடுகிற வரைக்கும் அவர்களை புறக்கணிப்புதான் மார்க்கத்தில் சட்டமா இருக்க தவிர அவர்களை சந்திப்பதல்ல. ஆனால் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு, எச்சரிக்கை செய்வதற்கு சந்திக்க முடியுமா? சந்திக்கலாம். அது ரகசியமாக இருக்க வேண்டும். அது பாமர மக்கள் குழப்பத்திற்கு ஆளாவதற்கு, ஃபித்னாவில் விடுவதற்கு, அல்லது அது ஒரு நல்ல விஷயமா பார்த்து அதனால அந்த மனிதன் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்வதற்கு வழிவகுத்து விடக்கூடாது. அப்படி இருந்தா அது அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறதா ஆகிறார். கடைசியில பார்த்தா அதுல ஃபித்னாக்கள் வரும். அப்ப அந்த விளைவுகளை பார்க்க வேண்டும். அப்போ ஒருவர் அல்லாஹ்வுக்காக சந்திக்க வேண்டும் என்றால் உண்மையான இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் நேசம். ஏன்னா அல்லாஹ்வுக்காக வர நேசம் அதுதான். ஒருத்தரோட அல்லாஹ் தான் அதுக்கு காரணமா இருக்கும். அவரிடம் இருக்கிற அல்லாஹ் மீதான ஈமானும் ஒழுக்கமும் மார்க்கமும் அது நம்ம காரணமா இருக்கும். அப்ப அதுக்காக அவரை நம்ம பார்க்க முடியலன்னா அவருக்காக நேரம் ஒதுக்கி போகணும். எங்க இருக்கிறாரோ அங்க சந்திக்க போகணும். இப்படி ஒருவரை அல்லாஹ்வுக்காக ஒருவர் சந்திக்க போனால் அவரை அல்லாஹ் நேசிப்பார். இது அல்லாஹ்வுக்காக உள்ள நேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஒருவரை, தன் சகோதரரை சந்திப்பதற்காக ஒருவர் தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி போனார். வழியிலே அல்லாஹ் அவரிடம் ஒரு மலக்கை அனுப்பினார். அந்த மலக்கு ஒரு மனித வடிவத்துல எங்க போறீங்கன்னு விசாரிக்கிறாரு. அவர், நான் இந்த ஊர்ல ஒரு சகோதரர் இருக்காரு, என்னுடைய சகோதரர், அவரை சந்திக்க போறேன். அப்ப அவர் கேட்கிறாரு, உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, ஏதாவது வியாபாரம் இருக்குதா, ஏதாவது உங்களுடைய தேவைக்காக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன். அது அல்லாஹ்வுக்காக நேசம்ங்கிறது சுன்னாவுக்காக வர நேசம். அவர்கள் சுன்னா ஒருவரைக்கு ஒருவர் நேசிக்க வேண்டும். அவர்கள் பிதா அவங்க ஒருவரைக்கு ஒருவர் நேசிப்பார்கள். அவர்கள் தன்னுடைய பிதாத்துக்காக நேசிப்பார்கள். சுன்னாவின் மக்கள் சுன்னாவுக்காக நேசிப்பார்கள். அப்ப இவர் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறார். இவர் அவருடைய கொள்கை அறிந்தவர். அவரை சந்திக்க போகிறார். அப்போ இதை கேட்ட உடனே மலக்கு சொல்ல, நீங்க அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட மலக்கு என்று அவர் சொல்கிறார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த செய்தி நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தது. நாம் அல்லாஹ்வுக்காக சந்திப்பதும் மிகச்சிறந்த நற்செயல்கள் ஒன்று. இப்படிப்பட்டவர்கள், இந்த ரெண்டு சாராருக்கும், நோயாளி நல விசாரிப்பவர், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சகோதரரை சந்திக்க போகின்றவர், இந்த ரெண்டு பேருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நற்செய்தி என்னன்னா, வதபவத மினல் ஜன்னதி மன்சிலன், உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மன்சில் என்ற தங்குமிடம், வீடு, தங்குமிடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு விட்டீர்கள்.
நீங்க இப்போ உங்களுக்கு அந்த வீடு உங்களுக்கு தயாராகி விட்டது அப்படிங்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட நற்காரியங்கள்ல நம்மால் முடிந்த வரைக்கும் அதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடம் அந்த கூலியை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னித்து சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக, நலம் விசாரிப்பவர்களாக, அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.